அவர் காலேஜில் இங்கிலீஷில் சொல்லித்தராங்கிறதுனால தான் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க. அவர் வந்து தமிழில் பேசுவாரா இங்கிலீஷில் பேசுவாரா? ஹவ் யூ அட்ரஸ் இன் இஸ் காலேஜ்? அவங்களுக்கு வேறு பேசுறதுக்கே மேட்ரு இல்லை, புரிஞ்சுங்களா? அதனால இதை பேசி ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் பேர்லேயும் சேர்த்து 1,29,000 கடன் வாங்கி வச்சது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னது வந்து அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கான வக்கு வந்து திமுக இல்லை. அதனால இந்த மாதிரி சில விஷயத்த பேசுறாங்க. இன்னைக்கு வந்து காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே சட்டசபையில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே அனைத்து கட்சியும் உட்காந்துருக்காங்களா? புரிஞ்சுங்களா? இங்கே உட்காந்து பேசாத அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று போட்டு உங்கள் அப்பா வந்து சொன்னாதான் அது கேட்குமா எங்கள் காதில்? புரிஞ்சுங்களா? இன்றைக்கி அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக அவர் லுங்கி கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் எப்பயாச்சும் பேண்ட்டு சட்டைனா போட்டு கூட்டிகிட்டு வந்து 2 பேச விடணும்னு பார்க்குறாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கு நாங்கள் தான் ஆளா? இன்றைக்கி அவங்க கட்சியில் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கவங்களுக்குன்னா மண்டையில் மசாலா இல்லைன்றதை சொல்கிறாங்களா அனைத்து கட்சி கூட்டத்தில்? இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டால் என்ன, இவங்க 26 கட்சி வச்சுருந்தாங்க. 26 கட்சியில் பாதி பேர் உள்ளுக்குள்ளே வரல. புரிஞ்சுங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிபர் வர இருக்காரு, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்றதுக்கு. இந்த மாதிரி அது ஒரு 27வது கட்சி. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு மாஸ் காட்டுறதுக்காக, நீங்க மாஸ் காட்டுறதுக்கு நாங்கள் இல்லவே இல்லை. உங்க ஆளுங்களா மொத்தமாக முடிச்சுட்டாங்க. லோக்சபாலேயே ராஜ்யசபாலேயே ஏதாச்சும் என் மினிஸ்டர் பேசுகிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீடியோ? நீங்கள் வாயே பேச தெரியாது, ஆனால் இங்கே மட்டும் வந்து வாயாடுங்க. ஓகேங்களா? இங்கே வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் மெயின் ரோலிய. புரிஞ்சுங்களா? அங்கே என்ன பண்ணுறதும் தெரியாது. ஏன்னா அங்கே வந்து பிஜேபி இருக்கான், அவங்க கள்ளக்கூட்டணி. புரிஞ்சுங்களா? அங்கே உதச்சி விட்ருவான். நீங்கள் ஏதாச்சும் ஏற்று காவேரி ஈவேரின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அதுக்கப்புறம் அப்போ ஈடி எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா செஞ்ச பாவம் சும்மா இல்லையே. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லா கட்சியும் ஜெயிச்ச கட்சின்னு தான் இருக்குது. மக்கள் வாக்களித்து வந்தவங்க மெயினாக. புரிஞ்சுங்களா? ஓட்டே வாங்க பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட ஜெயிக்காதவனை கூப்பிட்டு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கணுமா? சொல்லுங்கள். நான் அதிபரை தான் சொல்கிறேன். இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட அவர் ஜெயிக்கலங்க. அடுத்த வாட்டி அவர் கவுன்சிலருக்கு நிற்க சொல்லுங்கள் பேசாமல். அதில் கூட ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கலாம். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை கூப்பிட்டு இந்த அதிபர்னா கூப்பிட்டு நம்ம கேட்குறதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நான் என்னத்துக்கு கூப்பிடணும்னு கேட்குறேன். இப்போ தொடர்ந்து வந்து திமுக வந்து நீ இந்த 1,28,000 நாங்கள் கடனை வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டை நாங்கள் வசதிட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படிங்க இருந்துச்சு சொல்லுங்க? தமிழ்நாடு அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எதுவுமே இவங்க உயர்த்தினது வந்து ஒன்லி கடனை மட்டுமே தான். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் ஆரோக்கிய சுதீஷ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து தாவேகா தமிழகத்துல ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இன்றோடு நிறைவடைந்துச்சு. சூப்பர். 4வது மாதத்துல தொடங்க போகுது. அந்த வகையில 2வது சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு. அங்க வந்து இப்ப பார்த்தோம்னா காரசாரமான பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்குன்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவையில கேலி கிண்டல் பண்றாங்க எதிர்கட்சியினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு நிதி அமைச்சரை வந்து கேலி பண்ணியிருக்காங்க. பேசுறத வச்சு தமிழ் பேச மாட்டேங்கிறாரு, தமிழ் தெரியல, இன்னொன்னு நம்பர்கள் வந்து ஒழுங்கா சொல்ல தெரியல, 1000 இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா he is a engineering graduate and he has done his masters in business administration and he has done his PhD also in the finance, the technical university, and he is a doctorate in the as per சும்மா டாக்டரேட் வாங்கி வச்சுக்கல. புரிஞ்சுங்களா? கரெக்டாக ப்ராப்பராக படித்து டாக்டரேட் வாங்கினார். இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கிலீஷும் தமிழும் வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சிஜே பெஞ்சில் தான் இங்கே நிறையா மேட்டர்ஸ் எல்லாமே வரும். இப்போ சிஜே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதவர், அதனால தமிழ் டாக்குமெண்ட்டே நாங்கள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் போட்டுருவோம். அப்படிங்கும்போது அங்கே போகும்போது நாங்கள் என்ன பேசுகிறது, கான்வர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகளில் நிறைய சேனல்ஸில் கூட எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வரும். புரிஞ்சுங்களா? இது இங்கிலீஷ் பேட்டியா தமிழ் பேட்டியான்னு என்னே கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நடைமுறையாக நம்ம பழக்கம் எப்படி இருக்குது, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் பொழப்புக்கு ஐ எம் டூயிங் இட் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த வார்த்தைகள் தான் நிறையா வந்து நம்ம எடுக்கும் போது வரும். புரிஞ்சுங்களா? தமிழ் சொற்களோட ஆங்கில வார்த்தைகள் தான் நிறைய நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பேசுகிறேன். புரிஞ்சுங்களா?
எனக்கு ரொம்ப டக்குன்னு வர்றது வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து டக்குன்னு வரும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே இருக்கும். புரியுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீ இஸ் வெல் ப்ரிப்பேர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1950 அப்படின்னு சொல்கிறத விட அவர் வந்து 1915 சொல்லிடுறாரு. புரிஞ்சுங்களா? அது தமிழில் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா 1915 சொல்கிறது. இது வந்து ஒரு இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆந்திரப்ரனர். அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு சேர்பர்சன் வந்து. அப்போ வந்து அவர் காலேஜில் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்? அவர் காலேஜில் இங்கிலீஷில் சொல்லித்தராங்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க. அவர் வந்து தமிழில் பேசுவாரா இங்கிலீஷில் பேசுவாரா? ஹவ் ஹி அட்ரஸஸ் இன் ஹிஸ் காலேஜ்? புரிஞ்சுங்களா? வென் சம் மீட்டிங் ஆர் சம்திங் தட், இல்லைனா ஒரு காலேஜ் டே ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒரு யூனிவர்சிட்டி டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதில் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்? புரிஞ்சுங்களா? மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வில் அட்ரஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ அவரோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஒரு மெயில் அனுப்புறது, ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, பாடம் எடுக்கிறது எல்லாமே வந்து அவர் ஆங்கிலத்திலே அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தமிழ் சொற்கள் வர்றது வந்து ரொம்ப கொஞ்சம் தான். ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு வந்து நம்ம கன்னியாகுமரிக்காரங்க, நம்ம ஒரே தமிழகத்தில் இருக்கோம், கன்னியாகுமரிக்காரங்க பேசுகிற தமிழ் நமக்கு டக்குன்னு புரியுமா? புரியாது. நம்ம ஒரே மாநிலத்தில் இருக்கிறோம், புரிஞ்சுங்களா? கன்னியாகுமரிக்காரங்க பேசுகிற தமிழ் எனக்கு டக்குன்னு ஹியர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பியூர் தமிழ் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ்னால் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கும்போது அவங்க வந்து நம்ம தமிழ் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படமாக எடுத்துக்கலாமாம்பாங்க. என்னடா பாம்பு தானடா படம் எடுக்கும், நம்ம என்னத்தடா படம் எடுக்கிறது, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத வந்து படம் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ் வந்து கேலி செய்கிறவர்கள் பேசுவார்களா? அதுதான் உண்மையான தமிழ். இலங்கையில் பேசுறது வந்து இப்போ இலங்கையில் பேசுகிறவங்க நிறைய பேர் பேசுவாங்க, புரிஞ்சுங்களா? அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தமிழே எனக்கு சரியாக புரியாது, புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து உளவியலாக இருக்கும்போது இந்த மாதிரி கேலி கிண்டல வந்து அவங்களுக்கு வேற பேசுறதுக்கே மேட்டர் இல்லை, புரிஞ்சுங்களா? அதனால இதை பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நிதியமைச்சர் அவர் பேசும்போது ஒண்ணு சொல்லியிருந்தாரு, இத்தனை நாள் வந்து பெண்களை குறித்து கேலி பண்ணீங்க, உடலை வச்சு கேலி பண்ணீங்க, இப்ப என்ன தமிழ்லயே வந்து கேலி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இதெல்லாம் சட்டமன்றத்துல நடக்குதா? இல்ல, அதாவது இப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நிதியமைச்சர் இருப்பாங்க. நான் வந்து அவர் ரொம்ப சூப்பரா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு மரியாதையா சொல்லி, இது எல்லாமே நீங்க கொண்டு வந்தது தான், ஓகேங்களா? என் பேர்லயும் சேர்த்து 1,29,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சது நீங்க தான் அப்படின்னு சொன்னது வந்து அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் வந்து எப்படின்னா மரியாதையா கலாய்ப்பாரு, ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஏன்னா நாங்கன்னா வந்து இப்பதானே வந்திருக்கோம், நீங்க தான் சீனியர்ஸ், அதனால ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி அதை வந்து சூப்பராக வந்து இது பண்ணுவார். ஸோ அவரை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கான வக்கு வந்து திமுக இல்லை. அதனால இந்த மாதிரி சில விஷயத்த பேசுறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து திமுக வந்து நீ இந்த 1,28,000 நாங்க கடனை வச்சிருந்தாலும் தமிழ்நாட்டை நாங்க வசதிட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படிங்க இருந்துச்சு சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? தமிழ்நாடு அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குது, புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எதுவுமே இவங்க உயர்த்தினது வந்து ஒன்லி கடனை மட்டுமே தான். அதாவது வி ஆல்வேஸ் கால் இட் அஸ் அ ஃபினான்ஸ் அட்டார்னி நம்ம சொல்கிறேன். அதாவது குட் டெட்ஸ் பேட் டெட்ஸ்னு சொல்லுவோம் விஷயங்கள். குட் டெட்ஸ் பேட் டெட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு லோனில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ குட் டெட். இந்த ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா, இட்ஸ் அ குட் டெட். ஸோ இப்போ புக்ஸுக்கான செலவு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் இதில் புக்ஸு கம்ப்யூட்டர் இன்றைக்கினா அவசியமாக தேவைப்படுது, அதுக்கு நான் செலவு பண்ணுறேன்னா இட்ஸ் எ குட் டெட், புரிஞ்சுங்களா? இதை வந்து நான் டீமை கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ என்னோட டீம் இருக்காங்க என் ஆஃபீஸில், நீங்கள் பாரு, என் ஆஃபீஸ் டீமை நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரிசார்ட்டுக்கு போய் ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னா அது பேட் டெட், புரிஞ்சுங்களா? ஸோ வாட் ஆர் த குட் டெட்ஸ் ஹஸ் பீன் டன் பை தன், வாட் ஆர் த பேட் டெட்ஸ் ஹஸ் பீன் டன் பை தன் அப்படின்றத நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கனாவே தெரியும் அவங்க பண்ணது எல்லாமே பேட் டெட்ஸ், புரிஞ்சுங்களா? அதுலேருந்து வருவாய் வருமா வராதா? இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறாங்க தாவேக அரசு, புரியுது? இன்னைக்கு வந்து நான் வந்து அரிசிக்கு வந்து அரிசிக்கு வந்து விலை கூடுதலாக கொடுக்குறேன் அப்படின்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிசியை வந்து நாளைக்கு ரேஷனில் போடுவாங்க, மக்கள் எல்லாருமே அதை சாப்பிடணும்னு நினச்சி சிவில் சப்ளை வழியாக மக்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் இன்டர்கனெக்டட். இவங்க விவசாய பட்ஜெட்டை மட்டும் பார்க்கல, சிவில் சப்ளையோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? கரும்புக்கு நம்ம ஜாஸ்தி பணம் கொடுத்தோம்னா, கரும்பு விவசாயம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்க தொழிற்சாலைகள்னா திரும்ப ஓப்பன் அப் ஆகுன்றாங்க. அந்த தொழிற்சாலைகள் ஓப்பன் அப் ஆச்சுன்னா அதில் 4 வருமானம் வரும், புரிஞ்சுங்களா? அதில் 4 பேத்துக்கு வேலை கிடைக்கும்,
புரிஞ்சுங்களா? ஏன்னா 70% இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கரும்பு ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஹஸ் பிகம் அ நெகட்டிவ் இண்டஸ்ட்ரி. இப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம் எம்பிஏன்னு சொல்லுவோம், நான் ப்ராசஸிங் நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா கடனாகி மூடப்பட்டது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது வந்து திமுக ஆட்சியில் தான். புரிஞ்சுங்க. ஸோ அதை ரிவைவலில் எப்படி பண்ண முடியும்னா அதுக்கு ரா மெட்டீரியல் வந்து விவசாயம் தான் ரா மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ தே இன்டர்கனெக்ட் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் டு த அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி இன்டர்கனெக்ட் பண்ணி பார்க்குற விஷயமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி, இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பண்ணுறது வந்து தாவேக அரசு தான். இதுக்கு முன்னாடி எதையாச்சும் எந்த அரசுலையாச்சும் புரிஞ்சுங்களா இந்த விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து செயல்படும், இந்த இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியாக வரும். இப்போ வந்து சொல்கிறாங்களே அடுத்த சாகுபடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ன அரிசி ஜாஸ்தியாக வந்து சாகுபடி செய்யப்படும். புரிஞ்சுங்களா? அந்த சன்ன அரிசியை வந்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்வாங்க. அந்த கொள்முதல் செய்கிறதுனால ரேஷன் அரிசியில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரேஷன் அரிசியை உபயோகப்படுத்துவாங்க. இன்னைக்கு ரேஷன் அரிசி நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் வீட்டு பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ கம்மியாகும்? இன்னைக்கு நம்ம வந்து வாங்குற அரிசி எவ்வளோ விற்கிது? 85 ரூபாய் கிலோ. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் வாங்கினேன், என் வீட்டுக்கு நான் தான் வாங்குறேன், அதனால எனக்கு தெரியுது 85 ரூபாய் கிலோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு. அதுவே வந்து நமக்கு ரேஷன் அரிசி வரும்போது அந்த ரேஷன் அரிசி வந்து நமக்கு இலவசமாக வரும்போது அந்த ரேஷன் அரிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சன்ன அரிசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் பி பெனிஃபிட் ஆர் நாட்? எல்லா மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகணும். அவங்க செலவுனா எப்படி கம்மி பண்ணணும், நம்ம கொடுக்குற விஷயத்த வந்து மக்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இருக்க ரேஷன் அரிசி எங்கே போகுது சார்ன்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன், ரேஷன் அரிசி இப்போ வந்து மாட்டு தீவனமாக போகுது. புரிஞ்சுங்களா? எல்லா ஊர்லேயும் இதே தான் செய்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து சின்ன ஆர்கனைசேஷன் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல இருந்து நம்ம இந்த முதியோர் இல்லத்துக்கும் அந்த அனாதை இல்லங்கள், லெப்ரசி இல்லங்கள் திருச்சியில் நான் சொல்கிறது வந்து இந்த இல்லங்களுக்குனா வந்து நம்ம வந்து ரேஷன் அரிசி வந்து கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஓகேங்களா? அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது கட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்கன்னா வந்து எங்கள்கிட்ட கேட்கும் போது நம்ம கொரோனா பீரியடில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது ரேஷன் அரிசி தான். புரிஞ்சுங்க? அந்த ரேஷன் அரிசியை வந்து யாராலுமே சாப்பிடவே முடியல. இன்றைக்கி வந்து அவர் நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டது நல்ல ஒரு விஷயம். அந்த ரேஷன் அரிசியை வந்து இப்போ எங்கள் வீட்டில் திண்ணையில் தான், ஊர்லனா திண்ணை இருக்கும் பார்த்துருங்க, எங்கள் வீட்டு திண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் எடுத்து கொட்டிட்டு அந்த மஞ்சப்பையை தொங்க விட்டுருவோம். புரிஞ்சுங்களா? அந்த மஞ்சப்பையை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கள் ஊரில் ஆள் இருக்காங்க. அதாவது ரேஷன் அரிசியை கொடுத்துறாங்க, மஞ்சப்பையை கொடுக்க மாட்டாங்க. அந்த எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, இதில் கொடுத்துட்டு அதை பாலிஷ் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? பாலிஷ் பண்ணி நீட்டாக்கி அதில் இருக்க கசிடெல்லாம் வந்து எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் முதியோர் இல்லத்துக்கும் அனாதை ஆசிரமத்துக்கும் கொடுக்குறோம் நல்ல அரிசியாக. நாங்கள் வி டூ அ ப்ராசஸ். நாங்கள் ரொம்ப பண்ணுறது அரிசிங்கிறது பெரிய ரா மெட்டீரியல் வேணும், ஆனால் அது நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் எங்கள் ஆர்கனைசேஷன். ஸோ அதை கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடியாது, தானம் தர்மம் கூட பண்ண முடியல அந்த அரிசியை. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை மக்கள் அடுத்த சாகுபடியிலேருந்து தமிழக மக்கள் இந்த ரேஷன் அரிசியை சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த நம்ம கொடுக்குற ரேஷன் அரிசி வந்து மாடு திங்கிறதுக்கோ இது மிக்ஸ் பண்ணி வேற எதுக்காச்சும் யூஸ் பண்றதுக்கோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த அரிசி வந்து மக்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு முதல்வர். அதுதான் வந்து நம்ம முதல்வரின் சிறப்பு. முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க, இப்போ இருக்கிற சிஎம்க்கு வந்து குறுவை சாகுபடினா என்னன்னு தெரியல, விவசாயம்னா என்னன்னு தெரியல, இன்னொன்னு ஒரு ஜென்மத்துக்கு வந்து அவர் அடுத்த ஒரு ஜென்மமா இருந்ததுன்னா அவர் வந்து விவசாயியா பிறக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கு இதுவே தெரியலையே, மக்களுக்கு மானியம்னா என்னன்னு தெரியல, இப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாங்களே. அவருக்கு நம்ம 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 வீட்டிலன்னா பாத்ரூம் இருக்கும்ல, பாத்ரூம் இருக்குமா? ஓகேங்களா? அதில் வந்து கிளாசெட் இருக்கும் தெரியுங்களா? கிளாசெட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா செய்ய தெரியுமா முன்னாள் அமைச்சர் ரகுபதிக்கு? ஏங்க அது பிளம்பர் பார்க்குற வேலை தாங்க, சாதாரண வேலை தானே, அது தெரியுமா? அது அந்த பாத்ரூம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர்லேருந்து லீக்கேஜ் வரும்ல, ஓகேங்களா? அந்த லீக்கேஜ் அவர் பார்க்க தெரியுமா? அது சாதாரண எலக்ட்ரிஷியன் பண்ணுற வேலை தானே, அது தெரியுமா? இல்லைன்னா அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரா? புரிஞ்சுங்களா? எனக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா? அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தாலும் லேர்ன் பண்ணவே முடியாது. அவருக்கு வந்து லா பாயிண்ட் தெரியுமா? லா கூட நிறைய பேர் படிக்கிறாங்க, இல்லைன்னா லா பாயிண்ட் தெரியுமா? புரிஞ்சுங்களா? ஸோ
இப்போ நான் ஒரு லாயருங்க, ஓகேங்களா, நான் ஒரு லாயர் வந்து ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ ப்ராக்டிசிங் லாயர் பிகாஸ் ஐ ப்ராக்டிஸ் எவ்ரிடே, ஐ லேர்ன் எவ்ரிடே. சாவர வரைக்கும் நான் ப்ராக்டிசிங் லாயர் தான், புரிஞ்சுங்களா? சாவர வரைக்கும் நான் ப்ராக்டிசிங் லாயர் தான். நான் வந்து டெய்லி கற்றுக்கிறேன், புரிஞ்சுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும்னு அவசியம் கிடையாது. இது அவர் சொன்னதுக்கான பதிலே நான் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறுகிய மனப்பான்மை. உனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மட்டுமே மேன்மையாக நீ நினைக்கக்கூடாது. உனக்கு கிளாஸெட் ரெடி பண்ண தெரியுமா? கிளாஸெட் சாதாரண பிளம்பர் என்ன வேலை தானே. டாக்டர் இன்ஜினியரை விட்டுருங்க, வக்கீலை விட்டுருங்க, ஓகேங்களா, எல்லா வேலையுமே சமமான வேலைகள் தான். அதில் வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ எல்லா இதையுமே நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து இது தெரியுமா அது தெரியுமான்றத, நிர்வாகங்கிறது என்ன? இன்னைக்கு பெரியார் சொல்லுவார், பெரியார் வந்து 18 கோயிலோட தர்மதத்தாவாக இருந்தார். உங்களுக்கு சாமி பக்தியே இல்லையே, நிர்வாகத்தில் வந்து இப்படி பண்ணுறீங்களே, நெய் எவ்வளோ, இது எவ்வளோ, இந்த அபிஷேகத்துக்கு எவ்வளோ செலவாச்சு, அந்த அபிஷேகத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு வந்து மைக்ரோ லெவலில் வந்து அவர் கேட்பார். நீங்கள் வந்து அவரை வந்து இந்த செலவு இப்படி போச்சு, அந்த செலவு இப்படி போச்சு, அதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வந்தார், ஓகேங்களா. சாமி பக்தி தான் எனக்கு கிடையாது. நிர்வாகத்துக்கும் சாமி பக்திக்கும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுப்பா. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுங்களா. ஆனால் நிர்வாகத்துக்கு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் தான் நிர்வாகம் பண்ணுறேன் அப்படின்னா. இதுதான் வந்து பெரியார் வழியாக வந்த திமுகவுக்கு என்னோட பதில். இதை புரிஞ்சுக்கோங்க. நிர்வாகத்தை எப்படி கற்றுக்கணும், சாமி பக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை கோயில் தர்மதத்தாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பார்க்க தெரிஞ்சிச்சுனாவே போதும் சார். தொடர்ந்து தாவேக அரசு மேல வந்து ஒரு குற்றம் அப்படி சுமத்துறாங்க, திமுக சுமத்துறாங்க அப்படின்னா திசை திருப்புற வேலை தான் ரொம்ப பண்றாங்க. இப்போ வந்து காவேரி பிரச்சனை பெருசா தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதை வந்து தொகுதி மறுவரையை பண்ணி அந்த பக்கம் திருப்புறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திமுக கோரிக்கை வச்சிருக்காங்க காவேரி விஷயத்துல. ஆனா இவங்க வந்து இப்ப எம்பிக்குரிய அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அடுத்தடுத்து வந்து அவங்க முழுக்க முழுக்க திசை திருப்பும் அரசாதான் தாவேகா இருக்கு. திசை திருப்புறது வந்து திமுக மட்டுமே தான், தாவேகா கிடையாது. இன்னைக்கு வந்து காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே சட்டசபையில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே அனைத்து கட்சியும் உட்காந்துருக்காங்களா, புரிஞ்சுங்களா. இங்கே உட்காந்து பேசாத அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று போட்டு உங்கள் அப்பா வந்து சொன்னாதான் அது கேட்குமா எங்கள் காதில், புரிஞ்சுங்களா. இன்றைக்கி அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக அவர் லுங்கி கட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் எப்பயாச்சும் பேண்ட்டு சட்டைனா போட்டு கூட்டிகிட்டு வந்து 2 பேச விடணும்னு பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா. அதுக்கு நாங்கள் தான் ஆளா? உங்கள் குடும்பத்தில் நீங்களே கேட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் கட்சியில் என்னென்ன பேசணும்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து கிளாஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கவங்களுக்குன்னா மண்டையில் மசாலா இல்லைன்றதை சொல்கிறாங்களா அனைத்து கட்சி கூட்டத்தில், புரிஞ்சுங்களா. இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டால் என்ன, இவங்க 26 கட்சி வச்சுருந்தாங்க. 26 கட்சியில் பாதி பேர் உள்ளுக்குள்ளே வரல, புரிஞ்சுங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிபர் வர இருக்காரு, நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி அது ஒரு 27வது கட்சி, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு மாஸ் காட்டுறதுக்காக, நீங்கள் மாஸ் காட்டுறதுக்கு நாங்கள் இல்லவே இல்லை. உங்கள் ஆளுங்களன்னா மொத்தமாக முடிச்சுட்டாங்க, புரிஞ்சுங்களா. இன்னைக்கு வந்து தாவேகா வெர்சஸ் மற்றும் பலர் தான். திமுக அதிமுகவே லிஸ்ட்ல கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேச தெரியாத அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னத்தை பேசுவாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன மனு செய்ய முடியுமோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு படி கீழே இறங்கி போய் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கர்நாடகாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வந்து சிஎம் சார் எடுத்த இதுவும் வந்து அது அவர் வந்தாவே அங்கே மாஸ் ஆயிருன்றதுனால அவங்க பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்கே அப்படி கட் அவுட் வச்சுட்டு இருக்கான், புரிஞ்சுங்களா. பெங்களூர் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் சிட்டி. இன்னைக்கு பெங்களூர் இஸ் நாட் அ சிட்டி பிலாங்ஸ் டு கர்நாடகா, இட் பிலாங்ஸ் டு த ஹோல் இந்தியான்னு. அங்கே எல்லா மக்களுமே இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தி வாஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் தட், புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம வந்து இங்கே இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து சாமி கும்பிட்றதுக்காக போனார் கர்நாடகாவுக்கு. அங்கே மக்கள் எவ்வளோ வரவேற்பு, ஓகேங்களா. அந்த ஊர் சீஃப் மினிஸ்டருக்கே எவ்வளோ வரவேற்பு இருந்திருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனாக பார்த்து தான் அந்த முதலமைச்சர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்பிஸ் தான் அதை பற்றி பேசணும். நான் இன்னொன்று வந்து காவேரி பிரச்சனையில் ஒன்று சொல்கிறேன். காவேரி பிரச்சனைக்கே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 22 எம்பி டிஎம்கே வச்சுருக்கீங்க, ஓகேங்களா.
ராஜ்யசபாவில் ஒரு 6-7 பேர் இருக்காங்க, ஒரு 30 பேர்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதிமுகவில் ஒரு 35 பேர், இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரு 35 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 35 பேரும் காவேரி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபாலேயோ லோக்சபாலையும் என்ன பேசுனாங்கன்றத போடுங்கப்பா. எதுவுமே பேசலைங்க. அங்கே பேச வேண்டிய இஷ்யூ இது வந்து திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் பிரச்சனை கிடையாது, மதுரைக்கும் மானாமதுரைக்கும் பிரச்சனை கிடையாது, கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுங்களா? இட் இஸ் நாட் வித்தின் த ஸ்டேட், இட் இஸ் வித் த ஸ்டேட்ஸ். புரிஞ்சுங்களா? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனைன்னா இது தமிழ்நாட்டு சட்டசபையில் பேசி என்ன பண்ண போறீங்க? சுப்ரீம் கோர்ட்ல நம்ம இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது பேச வேண்டிய இடம் எங்க? லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பேசணும். நீ என்னத்த பேசுன? 2024 தமிழக மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டு உன்னை அமுச்சு விட்டாங்க. நீ என்னத்த பேசுன சொல்லுங்க. எந்த எம்பி பேசுனாங்க காவேரி பிரச்சனைக்கு? என்ன பொடி பிடிச்சாங்க? என்ன பண்ணாங்கன்றது சொல்லுங்க. வேஸ்ட். ஒன்னுத்துக்கு உப்புக்கு வேலையாவாதால கர்நாடக அரசு வந்து நம்மள ஒதுக்கி பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ கர்நாடகால எப்படி கர்நாடக அரசே இல்லங்க, திமுக அரசு கேக்குறேன். என்ன பதில் சொன்ன? என்ன பேசி? இல்ல அதான் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தையும் சரி, அனைத்து கட்சிகளும் அங்க வந்து ஓரளவுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு இஷ்யூனா ஒண்ணு சேர்ந்துருது. ஆனா தமிழகத்துல வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே எலியும் பூனையுமா தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நாளதான் தமிழ்நாடு அரசை வந்து ஒரு துட்சமா பாக்குறாங்கிற மாதிரி திமுக சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு யாருங்க இந்த இது பண்றது? நீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா சட்டசபையோட வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு டிஃபரன்ஸ் ஏதாச்சும் ஆகுதா? ஏதாச்சும் ஆகுதுன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்னால இதாச்சு, 5 முதல்வர் அங்க வந்தாங்க, 5 முதல்வர்ல 3 முதல்வர் ரிட்டர்ன் போயிட்டாங்க, நானும் கலந்துக்கிட்டேன், காவேரி இஷ்யூக்கு எனக்கும் இது இருக்கு, நாங்க யாரோட போர்ட்ஃபோலியோவும் எடுத்துக்கல. புரிஞ்சுங்களா? ஒத்துமையா இருந்தா என்னத்த பிரச்சனை சொல்லுங்க. இப்ப எங்க பேச வேணுமோ அங்க பேசாம இருக்கிற திமுக அரசை நம்ம என்னத்த கேட்கறது? பேசவே இல்லைங்க. 22 பேர் யாராச்சும் பேசி இருக்கணுமா? நீங்க எதுவும் வீடியோ பாத்தீங்களா? சொல்லுங்க. லோக்சபாலேயே ராஜ்யசபாலேயே ஏதாச்சும் மினிஸ்டர் பேசுற மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா வீடியோ? நீங்க வாயே பேச தெரியாது, ஆனா இங்க மட்டும் வந்து வாயாடுங்க. ஓகேங்களா? இங்க வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் மெயின் ரோலிய. புரிஞ்சுங்களா? அங்க என்ன பண்றதும் தெரியாது. ஏன்னா அங்க வந்து பிஜேபி இருக்கான், அவங்க கள்ளக்கூட்டணி. புரிஞ்சுங்களா? அங்க உதச்சி விட்டுருவான். நீங்க ஏதாச்சும் ஏத்து காவேரி ஈவேரின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அதுக்கப்புறம் அப்படி ஈடி எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா செஞ்ச பாவம் சும்மா இல்லையே, ஏகப்பட்ட பாவம், ஏகப்பட்ட ரைட்டை பார்க்க முடியாது. அதனால நீங்க ஏதோ அங்க போய் பேசி பிரச்சனையை உண்டாக்கிறாதீங்கப்பா அப்படின்னு. இப்ப டீலிமிட்டேஷனுக்காக எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னீங்கன்னா, நான் இது வந்து நம்ம வந்து ஃப்ளோ டெஸ்ட் எடுக்கும் போதே, விஜய் சார் பதவி வைக்கும் போது ஃப்ளோ டெஸ்ட் எடுக்கும் போதே நான் அது பதிவு செஞ்சேன். இன்னைக்கு திமுக இன்னைக்கு நடந்து போச்சு. இதே மாதிரி டீலிமிட்டேஷன் அப்போ அதை டீலிமிட்டேஷன் போதும் மற்ற எப்போனா வந்து பாஜகவுக்கு வேணுன்ற பில்லை பாஸ் பண்ண நினைக்கும் போது, இப்போ பில்லு வந்து எப்படின்னா ஒரு 543 550ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 550 பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550க்கு வந்து பாதி வந்து 275 + 1 276 பேர் இருந்தால் தான் வந்து ஒரு பில்லு பாஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ இவங்க திமுக எம்பி ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்க, ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் சொல்கிறேன், போயிட்டாங்க. இப்போ 250 + 1 இருந்தாவே போதும், 251 பேர் இருந்தாவே போதும். இது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 275 அவங்க 73 கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஜக. இப்போ இவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா வெறும் 250 பேர்த்த வச்சு அந்த பில்லை பாஸ் பண்ணிடலாமா வேணாமா? இந்த ஐடியாவில் தான் வந்து பாஜக அரசு இருக்கு. இவங்க வெளிநடப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அதை சுட்டி காட்டினார். இன்னைக்கு சட்டசபையில் சுட்டி காட்டினது, உங்களுக்கு என்ன ஸ்டான்ஸுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஸ்டான்ஸுக்கு மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஓகேங்களா? எங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை, அதுக்கு பதில் சொன்னாங்களா? ஃப்ளாப் உதயநிதி, ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி என்ன பதில் சொன்னாப்ல? ஒரு பதிலும் சொல்லலை. புரிஞ்சுங்களா? கடைசியாக என்ன பதில் சொன்னார்? எங்கள் கட்சி தலைவரை கேட்டு நான் வந்து பதிலளிக்கிறேன் அப்படின்னாரு. இது எல்லாத்தையும் உங்கள் கட்சி தலைவர் வச்சு நீ கேட்டுக்க வேண்டியது தானே? அங்கே என்ன சொல்கிறாங்களோ நீ வந்து சொல்லு. யூ பி அ மவுத் பீஸ் ஃபார் திஸ். வை யூ வாண்ட் டு பி ஹியர்? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லா கட்சியும் ஜெயிச்ச கட்சின்னு தான் இருக்குது. மக்கள் வாக்களித்து வந்தவங்க மெயினாக. புரிஞ்சுங்களா? ஓட்டே வாங்க பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட ஜெயிக்காதவனை கூப்பிட்டு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. நான் அதிபரை தான் சொல்கிறேன். பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட அவர் ஜெயிக்கலங்க, அடுத்த வாட்டி அவர் கவுன்சிலருக்கு நிற்க சொல்லுங்கள் பேசாமல். அதில் கூட ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கலாம். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு வந்து அமையறதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாங்க.
புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த அதிபர்னா கூப்பிட்டு நம்ம கேட்கறதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நான் என்னத்துக்கு கூப்பிடணும்னு கேட்குறேன். அதுவே ரகுபதி அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க, தாவேகா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வாக்குறுதியா கொடுத்தது வந்து முக்கியமா இந்த 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்க போறோம், சிலிண்டர் 6 கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா இது முக்கியமா சொன்ன ஒரு 4 விஷயத்துக்கே தாவேகா வந்து பட்ஜெட்ல நிதி ஒதுக்க கிடையாது. அப்புறம் இந்த மாமன் சீருக்கு வந்து கிட்டத்தட்ட அது 2000 கோடிக்கு மேல வரும். ஆனா இவங்க வெறும் 800 கோடி தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, இவங்க 700 கோடி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த 700 கோடியில் அவங்க செய்யப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குட் டெட்ஸ் பேட் டெட்ஸ்னு. சரி, கடனாக வாங்கி வச்சுருக்காங்க, ஏதோ நமக்கு வருமானம் வரும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் அப்பா ஓகேங்களா, ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காரு. அந்த 10 கோடி ரூபாய் கடனில் வந்து பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கில் 2 ஃப்ளோர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட வாடகை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்ச ரூபா வருதுங்களா. ஒரு இஎம்ஐ 10 கோடி ரூபாய்க்கு இஎம்ஐ எவ்வளோ வரும்? ஓகேங்களா, ஒரு 10 லட்ச ரூபா இஎம்ஐ வரும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டிட்டேன் ஓகேங்களா. பாக்கி அதுலேருந்து வர ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், புரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே வாங்கின கடன் எல்லாத்தையுமே எடுத்து வெள்ளை அறிக்கையில் திருப்பி போட்டப்போ தான் தெரியுது இது எல்லாமே பேட் டெட்ஸ்ன்னு. இவங்க வாங்கின காசு எல்லாத்தையுமே ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி, நீ ரோடு போய் போடு, இந்தா 100 ரூபா ஓகேவா, 40 ரூபா என் பேக்கெட்டுக்கு வந்துடணும் அப்படிம்பாரு. ஓகே சார் 40 ரூபா. செக்கு கட் பண்ணுறவன் எனக்கு ஒரு 3 ரூபா கொடு ஓகேங்களா. ஓகே, அந்த செக்கில் கையெழுத்து போடுறவன் எனக்கு ஒரு 4 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி 40% 50% வரைக்கும் இவங்க ஊழல் செய்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாயிண்ட் நெக் டு நெக் கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்றதை நான் சொல்லலைங்க, புரிஞ்சுங்களா? நான் சொல்லலை. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சாங்களா இல்லைங்களா? ஒரு 3500 ஸ்கூலில் நாங்கள் எதுக்குங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து காசு வாங்க போகிறோம், எல்லாத்துக்குமே பில்லு போட்டு கொடுப்போம் சார். இவங்களுக்கு லஞ்சம் வருஷம் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன், இவ்வளோ ஸ்கூலுக்கும் வந்து மொத்தமாகவே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி ரோடு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்களா ஓகேங்களா, பார்ட்டி ஃபண்டுன்னு 1 ரூபா வாங்காமல் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினங்கிறது யூனியனாகவும் அசோசியேஷனாகவும் சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு மனிதர் இல்லைங்க, ஒரு கான்ட்ராக்டர் இல்லை, ஒரு இன்ஜினியர் இல்லை, மொத்த மக்களுமே வந்து சொல்கிறாங்களா அசோசியேஷனாக அவங்க சொல்கிறாங்கல்ல. அப்படிங்கும் போது இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்கிறது இதுலேருந்தே ப்ரூவ் ஆகுதா இல்லைங்களா? புரியுது. இதுதான் வந்து தாவேகாஸ் மேக் அ பிக் டிஃபரன்ஸு. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா செயல்படுறாங்க. அதுக்கு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஆளுங்க வந்து எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாதுங்கிறத ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து சிறப்பான முடிவுன்னு சொல்லிட்டு நானும் ஆதரிக்கிறேன்.